வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணியில், அதாவது திருவள்ளூர் கரெக்டாக இந்த மின்சார ரயிலில் பார்த்தீங்கன்னா போன ஒரு வட மாநிலத்து நபரை ஒரு 4 நபர்கள், 4 சின்ன பசங்க தான் சேர்ந்து அந்த ரீல்ஸ் எடுக்கிற மோகத்தில் வெட்டி 65 இடத்துல வெட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உண்மையாக நான் கூட எவ்வளோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாகவே மனசு ரொம்ப வலிக்குது. பார்க்குறதுக்கே முடியல, அந்தளவுக்கு கொடூரமான ஒரு இதுவாக பார்க்குறேன். இதை நம்ம இவங்க தப்பு அவங்க தப்புன்னெலாம் பேசுகிறது வேணுங்க. காவல்துறை பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் இது அரசியல் ரீதியாக பார்க்கலை. சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நபர்களுமே வெளில போகிறதுக்கு இந்த செயல் அச்சப்படுற விதமாக இருக்குது. இன்றைக்கி போதை பழக்கத்தில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்கள்லாம் அதிலேருந்து வெளில அவர்கள் வாழ்க்கையை நல்லா சிறப்பாக வாழணும். அதுக்கு இந்த தமிழக அரசாங்கம் நல்ல வழிவகையெல்லாம் செஞ்சு தரணும். அதை விட சட்டங்கள் இன்னும் கடுமையாகணும். காவல்துறையை நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதநேயம், அவங்க இப்போ ஒரு குற்றவாளியை பிடிச்சி எதனா பண்ணாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸு, இது மாதிரி நிறைய பிரச்சனை அவங்களும் எதிர்கொள்கிறாங்க. அவர்களையும் நம்ம இது பண்ண முடியாது. பட் சட்டம் இன்னும் கடுமையாகணும். இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, எனக்கெல்லாம் ஒரு உண்மையாக சொல்கிறேன், பெரிய ஆதங்கம். இன்றைக்கி அந்த பையனுக்கு ஏற்பட்டது தான் நாளைக்கு வேறு யார் பண்ணாலும் ஏற்படலாம், படாமையும் போகலாம். ஆனால் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். இவனெல்லாம் எனக்கெல்லாம் இன்னும் பேசினா இது சமூக வலையத்தில் போடுறதுக்காக நம்ம பேசுகிறோன்றதால வார்த்தையை அடக்கி பேசுகிறேன். எனக்கெல்லாம் அவ்வளோ கோபம், புரியுதுங்களா? கொடுமையான செயல். இவங்களாம் என்ன பண்ணணுன்னா, கையை காலை எடுத்து விட்டுடணும், ஓகேங்களா? உண்மையாக அவனுக்கு மரணம் என்றது இவனுக்கு தண்டனை ஒரு நிமிஷம் வழி தான். காலம் ஃபுல்லாக இவன் பண்ண தப்பை உணரணும். ஒரு கை கால் இல்லாமல் உணரணும். கை கால் இல்லாமல் அந்த ஒரு சோறு சாப்பிட்றதுக்கும் நடக்கிறதுக்கும் அவன் பண்ண ஒரு செயல் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக தண்டனையாக இருக்கும். இதை பார்க்குறவன் இதை பண்ணிவிட்டு, இது சட்டத்தில் இடம் இல்லை, பட் ஆனால் அது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். அதை வீடியோவாக நம்ம அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரிலாம் நடந்ததுன்னா இன்னொருத்தவன் கையை வைக்கிறதுக்கு யோசிப்பான். இதை மாதிரி பெண்களுக்கு எதிரான சட்டங்களும் இது மாதிரி விஷயங்கள்லாம் கடுமையாக இருக்கணும். தண்டனைகள் இது மாதிரி வித்தியாசமாக பண்ணணும். தூக்கு தண்டனை இதெல்லாம் ஓகே, பெரிய தண்டனை தூக்கு தண்டனை அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் இது மாதிரி ஒரு சட்டத்திட்டம் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணும். இப்போ சிறை எடுக்கிறதுன்றது இந்த இளைஞர்கள்லாம் அது பெரிய ஒரு பெரிய சாதனை நினச்சிக்கிறாங்க. ஜெயில் எடுத்துகிட்டியா மச்சான், ஒரு வாட்டி எடுத்தியா 2 வாட்டி எடுத்தியா அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. ஜெயில் எடுக்கிறதுனா பெரிய ஒரு வரலாற்று சாதனைன்ற மாதிரி. இந்த பின்னாடி இருக்கார் பார்த்திங்களா மனுஷன், அதை மாதிரி சாதனை பண்ணுங்கள். ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரிலாம் சாதனை பண்ணுங்கள். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து, ஓகேங்களா, அவரெல்லாம் எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி இந்த நாட்டுக்கு பிரயோஜனமான சாதனைகள் பண்ணுங்கள். நீங்கள் வசிக்கிற ஊருக்கு எதனா பிரயோஜனம் வர மாதிரி சாதனை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு உபயோகமாகிற மாதிரி சாதனை பண்ணுங்கள். இளைஞர்கள்லாம் தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன், அதை மாதிரி ரீல்ஸை பார்த்து அதை மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து அந்த மோகத்துக்குள்ளே முழுகிடாதீங்க. உங்களை கையெழுத்து கும்பிட்றேன். உங்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ லைஃப் இருக்குது, இன்னும் எவ்வளோ வயசு இருக்குது, ஓகேங்களா? நல்லா சந்தோஷமாக நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்லா சம்பாதிங்க, உங்களை சார்ந்தவங்கள நல்லா பார்த்துக்குங்க. உங்களால் முடிஞ்சது சமுதாயத்தில் ஒரு சின்ன உதவிகள் செய்யுங்க, ஓகேங்களா? உங்கள் லைஃப்பை நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்கப்பா, ஓகேங்களா? சின்ன சின்ன தம்பிங்கெல்லாம் இது மாதிரி கெடுத்துக்கிறீங்க. சிறை போயிட்டு வந்தால் லைஃபு கெத்துன்னு நினைக்கிறீங்க. சிறை லைஃப் உங்களை காலி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிடும். இது மாதிரி சிறை போயிட்டு வந்த பழைய
பெரிய ஆட்கள்லாம் அவங்களோட அனுபவங்கள்லாம் வீடியோ எவ்வளோ யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து இது யாருனா இப்போ இந்த வீடியோ கூட என் ஆதங்கத்தில் தான் நான் போடுறேன். யாருனா ஒரு இளைஞர் அது மாதிரி தப்பாக போயிட்டு போகிறவங்க எதனா பார்த்துட்டு திருந்தினா உண்மையாக எனக்கு சந்தோஷம்தான். ஓகேங்களா? அது மாதிரி தப்பு பண்ணாதீங்க தம்பிங்களா, சரிங்களா? மக்கள் ஏன்னா ஒரு மக்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி இந்த ஆட்சி பிரச்சனை, அந்த ஆட்சி பிரச்சனை, அதெல்லாம் சும்மாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஓகேங்களா, நம்ம மக்கள் நம்ம தான் திருந்தணும். ஓகேங்களா? இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. அரசாங்கமும் அதுக்கு சில விஷயங்களை முன்னெடுத்து வரணும். இந்த தருணத்தில் அரசாங்கத்துக்கு தாழ்மையான என்னோடய வேண்டுகோள், முதல்ல இந்த போதை பழக்கத்துலேருந்து மக்கள் வெளில வரத்துக்கு, இளைஞர்கள் வெளில வரத்துக்கு வழிவகை செய்யுங்க. நிரந்தரமாக இந்த மதுபானங்களை தடை செய்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யுங்க. அதுக்கு மாற்று வழி என்னென்னன்றதை பாருங்கள். அவர்களை போதையிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். இந்த தாழ்மையான வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்துக்கு இந்த டைமில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் கோபி. நான் வடசென்னை ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்தவர். சரிங்களா? இது தாழ்மையான வேண்டுகோள்.